ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா, இப்போ வந்து 4 நாட்கள் முடியல நம்மளோட டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் வந்து ரொம்பவே குறைவான வசூல் தான் வந்து பெற்றிருக்குங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ ஏற்கனவே எஸ் பிரேம் ஆனந்த் இயக்கத்தில் நம்மளோட சந்தானம் நடிப்பில் சமீபத்தில் வெளியான திரைப்படம் தான் டிடி நெக்ஸ்ட் லெவல். ஸோ இந்த திரைப்படத்தை வந்து நடிகரும் சந்தானத்தோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ஆர்யா தான் வந்து தயாரிச்சிருந்தாங்க. ஸோ ஆரர் காமெடி கதைகளம் என்றாலே வந்து சந்தானம் வந்து வேறு லெவலில் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு தில்லுக்கு துட்டு 2 டிடி ரிட்டர்ன்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ இது மூணுமே செம்ம பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஆச்சு. ஸோ அதே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட தான் ரசிகர்கள் ரொம்ப பெரிய ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் நம்மளோட டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்துக்கு போயிருந்தாங்க. ஆனால் வந்து இந்த திரைப்படத்தை பார்த்த உடனே ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஏமாற்றம். ஏன்னா வந்து இந்த திரைப்படம் வந்து நினைச்ச அளவுக்கு வரலை அப்படின்னு தான் சொல்லி. ஸோ முந்தைய 3 திரைப்படங்களால் விட இந்த திரைப்படம் பட்ஜெட் கதையில் எல்லாருமே ரொம்ப பெருசு அப்படின்ட்டு வந்து ப்ரொமோஷனெலாம் நிறைய சந்தானம் சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸில் போனதுனால ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய ஏமாற்றம் ஆயிடுச்சு. இந்த திரைப்படம் வந்து நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. ஸோ நிறைய நல்லா இல்லை, சந்தானத்தோட காமெடி ஒர்க் ஆகலை, அப்படி இப்படின்னு நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ். ஸோ அதனால் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து வசூல் வந்து ரொம்பவே கம்மியாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ போட்ட காசே வருமா அப்படின்ற அளவுக்கு வந்து பெரிய கேள்விக்குறியில் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்மளோட டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் உலகளவில் வந்து 4 நாட்கள் முடியல வெறும் 10 கோடி தான் வசூல் செஞ்சுருக்கு. கண்டிப்பாக இது ஒரு கம்மியான வசூல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னும் போகும் நாட்களில் எத்தனை கோடி வசூல் செய்யுது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.